வணக்கம் மகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்களா? உங்களே சிம்பிள்ஸ் நமக்கு வருகிறேன். இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போகிற படம் சம்பிரதாயினி சுப்பினி சுத்த பூசணி. தெலுங்கில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்ற சம்பிரதாயினி படத்தின் தமிழ் டப்பிங் பதிப்பு தான் இது. ஒரு நடுத்தர வர்த்தக குடும்பத்தில் நடக்கும் யதார்த்தமான சம்பவங்களை மையமாக வைத்து இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. சரி, படத்தின் கதையை நடு பார்க்க போனா, ஒரு நடுத்தர வர்க்க குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண், அதாவது சுப்பினி, தனது குடும்ப கௌரவத்தையும் பாரம்பரியம் எப்படி காப்பாற்ற போராடுறாரு என்பதுதான் இந்த படத்தின் கதை. சமையலில் தொடங்கி வீட்டு நிர்வாகம் வரை அவர் காட்டும் அக்கறையும், அதே சமயம் சமூகத்தில் அவர் எதிர்கொள்ளும் சவால்களையும் இயக்குனர் மிகவும் மென்மையாக சொல்லியிருக்கிறாரு. அவர் சராசரி பெண்ணின் வாழ்க்கையில் இருக்கும் மகிழ்ச்சி, கோபம், கண்ணீர் என அனைத்தையும் ஒரு குடும்ப பாங்கான டிராமாவாக இந்த படம் கொடுத்துருக்கு. ஸோ இந்த சம்பிரதாயினி சுப்பினி சுத்த பூசணி திரைப்படத்தை பார்க்கலாமா வேண்டாமா? உங்களுக்கு குடும்ப பாங்கான கதை பிடிக்குமெண்டா, ஒரு நடுத்தர வர்க்க பெண்ணின் போராட்டத்தையும் பார்க்க ஆசைப்படுத்தா கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு ரிலாக்ஸான நேரத்தோட பார்க்க வேண்டிய படம் இது. சரி, நம்ம சினி ப்ளஸ் சேனல் ரேட்டிங் 5 ஸ்டாருக்கு 3.5 ஸ்டார். சரி, நீங்கள் இந்த திரைப்படத்தை பார்த்துருந்தீங்கடா, சுப்பினி கதாபாத்திரத்தில் நடித்தவங்களோட நடிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லையாண்டு கமெண்ட்டில் சொல்லுங்க. இந்த வருஷம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சினி ப்ளஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி மகளே.